அப்படி இந்த போதில் இந்த திருச்சபையை நாடி வரும் பொழுது நான் யார் என்று அறிந்திருக்கிறேன். மாதராஜி எடுத்து போயிருமா இன்னும் 16 வயசா இருப்போம். அப்படி இருந்த போது வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய அப்படி இருந்தாலும் என்னுடைய அவதாரமாகப்பட்டது 10. அப்படி கிரிதா திரிதா யுகத்தில் அப்படி 3 யுகத்தில் பிறந்து 10 அவதாரம் எடுத்து இந்த பூமியை வார்மையை தீர்ப்பதற்காக எடுத்த அவதாரம் என்ற நாளையில் காரணம் என்ன? எட்டரைக்கு எடுத்த அவதாரம் இப்ப வெடிகால எட்டரைக்கு அப்படி இருந்த பதில் மதமா இப்ப யாரு கற்கணும்? என் தங்கையே உமா பார்வதி என்று சொல்லப்பட்ட சக்தி இல்லாத சிவன் இல்லாத சக்தி இல்ல. இந்த சக்தி சிவனும் ஒன்னா இணைஞ்சு எங்களை வேலை வாங்குறாங்க. காரணம் ஏன்? காரணம் சம்பந்தம் இல்லாத சிவபெருமானாகப்பட்டவன் யாருக்கு வரம் கொடுக்கிறான்? யாருக்கு? பத்மாசுரனுக்கு வரம் கொடுக்கிறான். அந்த பத்மாசுரன் என்ன செய்யறான்? சிவபெருமானுக்கு தலைமையிலே கை வைக்கிறான். காரணம் எப்ப யாரு தலைமையில கை வைக்கிறோம் அவன் அழியணும் அப்படின்னு அந்த வரம் பழிக்குமா பழிக்காது என்று சொல்லி சிவபெருமன் தலைமையில கை வைக்கிறான் பத்மாசுரன். அது மட்டுமா இந்த உமா பார்வதி அவ சக்தியாக செல்லியாக அவதாரம் பண்ணி அவ என்ன கேட்கிறான்? ஒரு நரபலி. நரபலி என்றால் அதாவது ஒரு பெண்மணியாக கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை பலி கேட்கிறான். பொம்பளை கேட்கலாமா சொல்லு? நீங்க கூட பாரு கவர்மெண்ட் பஸ் ஏறு எந்த பஸ்ஸாவது ஏறு ஒரு கர்ப்பிணி நிறந்த மாத கர்ப்பிணி ஏறினா ஒரே பொம்பளை கூட அப்பேருக்கு அந்த ஒரு மனிதாபிம் இல்லாத ஒரு ஜென்மம் இந்த அப்படி இருந்த போது இந்த ஜென்மத்திலே பார்வதியாக இருக்கக்கூடிய செல்லியாக அவதாரம் செய்து யாருக்கு வரம் கொடுத்திருக்கிறார்? யாருக்கு? சந்திரசேகர் நயினாருக்கு. இந்த சந்திரசேகரனுடைய நயினாரனுடைய சொத்து அவனுடைய 1000 ஏக்கர் காணி. இந்த காணி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்டுக்கு தெரியும். இந்த காணி என்று சொல்லப்பட்ட அவனுடைய நிலமெல்லாம் யாருக்கு வச்சிருக்கு? இந்த செல்லிக்காக தொண்டு வேலை செய்யறாரு. அதுல கொஞ்ச நேரம் தெரியும். இருந்தாலும் நான் நடத்துற என்னுடைய மனைவி அவசரப்படுத்துறேன். நான் கூப்பிடுறேன். மற்ற ஊர்ல 1 மணி நேரம் சொந்த ஊர்ல போய் வெடிக்காத்துல பாரு எப்பேர் கடலான பொம்மலாட்டி வச்சு கூட கிடைக்கலையா? கிடைச்சாலா?
ஆமா சரிம்மா இப்ப அந்த கனகிரியே இந்த நாளையிலே அபயம் அபயம் என்று சொல்லி சக்தி இல்லாத சிவன் இல்ல இந்த சிவன் சக்தியை ஒன்றாக இணைந்து அபயம் வந்திருக்கிறாயே யாருக்காக அபயம் தங்கச்சிக்கா உனக்கா எங்க உன்னுடைய தங்கச்சிக்கு என்னுடைய மனைவி ஆமா இந்த முச்சிண்டாபுரி ஆண்டு வரக்கூடிய சந்திரசேகரன் நாயனார். அப்பா மச்சான் எனக்கு சகலமும் தெரியும் நீ சூத்த முன்னிப்ப நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்லுங்க அண்ணா அப்படி இருந்தாலும் நடந்தது அனைத்திலும் இருந்தாலும் நான் என்ன செய்யணும் இந்த சந்திரசேகர நயினார கொல்லவோ வெல்லவோ முடியாது காரணம் சக்தி இருந்தாலும் இந்த சந்திரசேகர நயினாரு எங்க மச்சான ஏர் ஓட்டு வைத்தாரு என்னவே வித விதைக்கு வைத்தாரு நாங்களெல்லாம் விவசாயம் செய்யறோம் நீ வீட்டு வேலை செய்கிற இப்ப இருக்க அந்த வேலையை எனக்கு கொடுத்து இருக்கிறாரு இருந்தாலும் நாங்க அங்க செஞ்சிருக்கிறோம் இந்த தன்னந்தனியா இரவு நேரத்துல வந்திருக்கிறேன் நான் நன்றாக தெரியும் ஒரு ஆபத்தை தீர்க்கணும் அதுக்காக தான் இரவு அந்த சந்திரசேகர நித்திரையில இருக்கும் பொழுது அவன் நித்திரையில் உறங்க வைத்து வந்திருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் ஒரே ஒரு நிமிஷம் மாதவா அந்த வார்த்தை வந்து நமக்கு இங்க வந்திருக்கிற சரியா மாட்டேன்னு தெரியக்கூடாது. நான் நீங்க எல்லாம் சேர்ந்துவாங்க. நான் முன்னாடி போய் அவர் கிட்ட உட்கார்ந்து இருக்கிறேன். சரி அவர்கிட்ட தூங்கிட்டு அப்படியே அவரு இப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த செல்லியம்மாளை திறமைக்கணும் இல்லையா நாமளும் சிறையில் அடிச்சிருக்கிறோம் அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம் சிறமைக்கணும்னு சொன்னா என்னுடைய ஆழ்வார் அழைத்து அந்த சந்திரசேகர் நயினாரு நித்திரையில இருக்கிறார் என் தங்க உமா பாதத்தில் இருக்கக்கூடியது வீரப்பம்பை எங்கள சாட்டை இப்படி என்று சொல்லப்பட்ட அனைத்து 32 விருதோட அனைத்து சக்தியோட இருக்கிறார் இந்த சகல சக்தி இழந்திருக்கிறார் அந்த சக்தி எல்லாம் அந்த சந்திரசேகர் நயினாருக்கு உள்ளது இதை வைத்து மனகரத்தில் இருக்கிறோம் அதனால என்ன செய்யறேன் ஆழ்வார் விட்டு ஒவ்வொன்னா பறிக்க வைக்கும் ஒவ்வொன்றும் பறித்து வர வேண்டும். உண்மைதான் இன்னைக்கு அப்படிதான் கருடன் வந்திருக்கிறேன் இந்த உலகத்தை தூக்கக்கூடிய சக்தி உள்ள உண்டு இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு இத்தனை நாள் தூக்கி சென்றிருப்பேன் எனக்கு வாகனமாக இருந்தா எனக்கு துணையாக இருக்கணும் எப்படி என்ன செய்யணும் எப்படி இந்த சந்திரசேகர நயினாராகப்பட்டவன் என் தங்கையாக இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் இந்த சக்தி உள்ளான ஆயுதங்கள் எல்லாம் பறித்து அவன் எங்க இருக்கிறான் என் தங்கையை அடிமையாகி இருக்கிறான் என்னையும் ஏர் ஓட்டு வைத்தான் விவசாயம் செய்து விட்டான் இப்ப சிறப்பித்திருக்கிறான் இருக்கிறான் ஒரு சென்று ஒவ்வொரு ஆயுதங்களாக உருவம் தெரியாம கொண்டு வந்து வாயில கவி கொண்டு ஆமா அனைத்தும் பறித்து கொண்டு வந்து விட்டு அனைத்தும் பறித்திருக்க இருந்தோம் இந்த தேவர்களுக்கெல்லாம் செய்த உதவி செய்த நன்றி செய்த நன்மை எப்பொழுதும்
சிரஞ்சீவியாக இருக்கணும். ஆகட்டாண்டவா எப்பொழுதுமே அழியாம செல்வத்தை கொடுத்து நீண்ட ஆயுள கொடுத்து எப்போதுமே செல்வந்தியாக என்னுடைய கடவுள். ஆமா ஆமா என்னை யாரும் நவட்ட முடியாது. தங்கா ஆதிபரா சக்தியாக இருந்து இந்த உலக மக்களை காப்பேன் என்று சொல்லி எங்க இருக்கிற இந்த ஏரிக்கல்ல பொன்னேரிக்கல்ல இருக்கிற அன்னைக்கு நீ உருவானது எங்க? அன்னைக்கு நீ உருவானது கண்ணனூர் மேடையில மாரியம்மலை உருவாகி இருந்த. அந்த மாரியம்மலை கண்ணனூர் மேடையில உருவாகி இருந்தாலும் இந்த செல்லை உருவம் எந்த உருவத்தில் இந்த பொன்னேரி இப்படி ஒவ்வொரு இடத்துல அவதாரம் எடுத்திருக்கிறேன். அதே ஆதிபரா சக்தி இப்ப என்ன செய்ய போகிறேன்? அனைத்த சக்தி உலகத்துல வந்து விட்டு வந்துருச்சா? எதுவுமே குறைபாடு கிடையாது. என்ன செய்யணும்? சந்திரசேகர நயினரை நீ படித்திருக்கணும். ஆண்டவா நானும் கூட படித்திருக்கணும். நாட்டுக்கு நாடு மகாநாடு மச்சான் திருப்பதி வங்கி இதை செக்கப்பட்டி நம்மளே போற யாவருடைய சூழ்நிலை பெண்ணா கவி சிவராய சாமி மேல் கொடுத்து அந்த கவி சிவராய சாமியோ பூஜா வாக்க கண்ணு போட்டு போது கண்ணு போயிடும். ஐயோ